அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்கள் காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மார்ச் மாதம் இறுதி வாரம் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை இது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு நவ கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாகவே இந்த வேளையில் மிக சிறப்பாக 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானமாகிய 9இல் மிகவும் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதே போன்று மிக வலுவாக 6ஆம் இடமாகிய ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சனி திருக்கணிதத்தின்படி 29ஆம் தேதியில் நுழைந்தாலும் 7ஆம் இடத்தில் நுழைந்தாலும் 6ஆம் இடத்தில் முழுமையாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி. எனவே சனி முழுமையாக மாறாத இந்த வேளையில் பெரிய அளவில் கண்டச்சனியால் பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக யோகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்ட அமைப்பில் சப்தமஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க ராகு. மேலும் ஜென்ம ராசியிலிருந்து தோற்றக்காரகரான கேது மிக விரைவில் விலக போகிறார். எனவே அதிரடியான பல மாற்றங்களையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது. கர்மஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார் மங்களக்கார என்று அழைக்கக்கூடிய செவ்வாய். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுப்பதால் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அவற்றிற்கான நல்ல மருந்தாக இந்த தருணத்தில் பல நிகழ்வுகள் உறுதியாகவே அமைய போகிறது. உஷ்ண கிரகமான சூரியன் ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சப்தமத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து உச்சம் பெற்ற அமைப்பில் சுக்கிரன் வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதியான புதனும் அவருடன் இணைந்து சப்தமத்தில் வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்த நிலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக இந்த வேளையில் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் 5, 6, 7, 8 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறாருங்க. சந்திரன் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் அஷ்டமத்திற்குள் சந்திரன் நுழைந்தாலும் 29ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக நுழைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல தடைகளை விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அள்ளி கொடுப்பார். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும் போது குடும்பம் சார்ந்த பணிகளை ஆராய்ந்து பார்க்கும் போது பல கிரக நிலைகள் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் நுழைவதால் இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது. ஏனென்றால் பெருவாரியான கிரகநிலைகள் குடும்பத்திற்கு சாதகமாகவும் பல்வேறு வகையில நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். இந்த தருணத்துல நிச்சயதார்த்தம் திருமணம் சீமந்தம் வளகாப்பு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் போன்றவற்றை நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே சுபிட்சமும் மகிழ்ச்சியும் இல்லத்தில் அதீதமாக நிலவக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பாக்கியஸ்தானம் பல வகையில் வலுப்பெறுவதோடு சப்தமஸ்தானம் புனிதமடைவதால் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் காரிய தடை என்று நினைத்த பல காரியங்களை தடையை தகர்த்தறிந்து மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். எனவே ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு
உறுதியாகவே இந்த வாரம் அதற்கான அருள் மருந்தாக அமைவதற்கான நல்ல யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் உடன் பிறந்தவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் இந்த தருணத்தில் சற்று விலகுங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் அன்பும் வலுப்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு சூழலையும் உருவாக்கி கொள்வதற்கான யோகம் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. சப்தமத்தை வலுப்படுத்தக்கூடிய பல கிரகநிலைகளின் அமைப்பால் உறுதியாகவே இந்த தருணத்தில் நீங்கள் விரும்பிய நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல மாறுதலை நிச்சயம் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய திறமைக்கும் முயற்சிக்கும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் எளிதில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். எனவே இந்த தருணத்துல இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாங்க. உங்களுடைய முயற்சியில் ஈடுபடுங்க. மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. குருவும் 9 இருக்கக்கூடிய இந்த வேளையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் அதிகமாக நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. குரு பகவானினுடைய சுப பார்வையும் ஜென்மராசிக்கு அளவற்ற முறையில் கிடைப்பதால், சனி பகவானும் 6 இறுதி தருவாயில் இருப்பதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக மேற்கொள்வதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அமைய போகிறது. உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வது மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சங்கடங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக களைந்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும் அந்த சூழலை தங்களுக்கு ஏற்றவாறு சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக இந்த வேளையில் உறுதியாக கிடைக்கும். உயர்கல்வி சார்ந்த பணிகளும் சாதகமாக அமையும். விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பும், புதிய அசையும் அசையா சொத்துக்கள் முயற்சியில் ஈடுபடக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு வாங்குவதாக இருந்தாலும் விற்பதாக இருந்தாலும் வெற்றி எளிதில் கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய இந்த வேலையை உறுதியாக நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது பல அற்புதமான நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிகழ்வதால் உறுதியாகவே சாதகமாக மாற்றிக்கொண்டால் கன்னிராசிக்காரர்களுக்கு காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அருள்மருந்தாக இந்த வேலை அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.